ஆடு, மாடு, கோழி, பன்றி, மீன், வாத் இதெல்லாம் வளர்க்கிறது தான் பண்ணை வீடு. ஓ, ஆடு, மாடு எங்க வளர்க்க முடியுமா? ஆமா. இதெல்லாம் யார் பார்த்துப்பாங்க? இதெல்லாம் பார்த்துக்கணும் தான் கிராணி. கிராணியா? இவங்க தான் கிராணி. உங்களோட பார்த்தா அந்த பண்ணைக்குள்ள இருக்கவங்க எல்லாருமே பயப்படுவாங்க. யாரெல்லாம் பயப்படுவாங்க? பண்ணைக்குள்ள யார் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? குடகுன் 2 பேர் இருக்காங்க. உங்க கூட மினியன்ஸும் இருக்கு. இவங்க தான் மினியன்ஸ். மினியன்ஸ் தான் எல்லா வேலையும் செய்யறவங்க. டூபின் 2 பேர் இருக்காங்க. ஸ்கூபி அண்ட் டூபி. பண்ணை வீட்டுல என்னெல்லாம் வளர்க்குறாங்கன்னு பாக்குறீங்களா? பார்க்கலாம் ஜாலி. முதல்ல நம்ம எதை பத்தி பாக்குறது? மாடு பத்தி பார்க்கலாமா? மாடுக்கு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஜீவிகா அதையும் சொல்லி பார்க்கலாம். நீ சொல்லு. ஆமாம் பிரியா, சரியா சொல்லிட்ட. நமக்கு மாடு கிட்ட இருந்து பால் தான் கிடைக்குது. இந்த பால் கிட்ட இருந்து நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குது தெரியுமா? தயிர் கிடைக்குது. தயிர்ல இருந்து வெண்ணெய் கிடைக்குது. வெண்ணெய் ஊறுகும் போது நெய் கிடைக்குது. நீ சொல்றியா பிரியா? மாடு கிட்ட இருந்து என்ன கிடைக்குது? மாடு கிட்ட இருந்து நமக்கு பால் கிடைக்குது. பால் இருந்து தயிர் கிடைக்குது. தயிர்ல இருந்து வெண்ணெய் கிடைக்குது.
பார்த்துட்டோம். நம்ம இப்போ கோழியை பத்தி பார்க்கலாமா? பண்டிகை பத்தி பார்க்கலாமா? பன்றி ஒரே நேரத்துல நிறைய குட்டி போடும். குட்டிகளுக்கு பாலூட்டி பாதுகாப்பா வச்சு பழங்கள், காய்கறிகள் போன்ற எல்லாத்தையும் சாப்பிடும். பண்டிகை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. மீனை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்மகிட்ட இப்போ நிறைய மீன்கள் இருக்கு. அதை நம்ம வளர்த்து விற்பனை பண்ணிடுவோம். அந்த மீன்கள் பார்த்துக்கோங்க. தண்ணிலிருந்து வெளியே எடுத்து செத்துரும் இல்லையா? அதனால என்கிட்ட குத்துணும், தண்ணியில விட்டுருணும். வாத்து பத்தி பார்க்கலாமா? நிறைய வாத்து இருக்கு. நம்ம இப்போ அதை வளர்த்து விற்பனை பண்ணிடுவோம். இதுதான் வாத்து, பார்த்துக்கோங்க. என் கையில சரி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழகா இருக்குல்ல? பார்க்க கொடுத்ததுக்கு நன்றி. சரி நம்ம இப்போ அங்கே இருக்கலாமா? பண்ணையில இருந்தெல்லாம் வந்து பகல் பார்த்து எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல. பண்ணையில பார்த்துருக்கோம் நம்ம மாடு, கோழி, பன்றி, வாத்து, மீன். எங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். மாடு, கோழி,